இப்படி எல்லாம் வாழ போறோம்னு நினைச்சிட்டு இருந்த வாழ்க்கை கிடைக்கலன்னா வாழவே முடியாது சார். இன்னைக்கு வந்து என் பையனுடைய ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேஷன். ஆல்பம் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் நான் ஷோ பண்ணி காமிக்க போறேன். ஓகேவா? நம்ம பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். வாங்க நம்ம பையனுடைய போட்டோ பார்க்கலாமா? ஆல்பம் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, கட்டலாமா? பார்த்தீங்களா எப்படி இருக்கு? சிசுக்குட்டி கியூட்டா இருக்காங்களா? இதுல சூப்பரா இருப்பான் இந்த போஸ்ட்ல அவன். இங்க பாருங்க, இதுதான் அவனுடைய பர்த்டே ட்ரெஸ். வந்து நாங்க எடுத்தது கிடையாது, இது இன்னொரு ட்ரெஸ். நாங்க எடுத்த ட்ரெஸ் வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? இதுதான் ஃப்ரெண்ட். ஃபர்ஸ்ட் பர்த்டே ஆகஸ்ட். என் ஹஸ்பண்ட், இது உங்க தான் என் ஹஸ்பண்ட். ஓகே, ஓப்பன் பண்ணி காமிக்கவா உங்களுக்கு? உங்க அப்பா சூப்பரா இருக்குல்ல? ஃபுல் டெக்கரேஷன் வந்து என் தம்பியும் என் தம்பியோட ஃப்ரெண்ட்ஸும் பண்ணாங்க. அப்பா உண்மையா அன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணாங்க. ஃபங்க்ஷன் எப்படி சொல்றது, ஃபங்க்ஷன் ஸ்டார்ட்டே ஆக போகுது. அந்த டைம்ல வந்துட்டு இது அவசர அவசரமா பண்ணும். நிறைய வந்து கரண்ட்ல வந்து சதி பண்ணிடுச்சு. பட் இருந்தாலும் கஷ்டப்பட்டு தம்பியும் தம்பியோட ஃப்ரெண்டும் தான் வந்து பண்ணாங்க. உண்மையா சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஓகே, அதெல்லாம் தனி காமிக்கிற போட்டோஸ்லாம் இன்னும் போட்டிருந்தாங்க. ஸோ பாருங்க, நான் வந்துட்டேன் பாருங்க. செல்லக்குட்டி பாருங்க, கியூட்டா இருக்கானா? அப்படியே பார்த்தீங்கன்னா நாங்கள் 3 பேரும் எப்படி இருக்குமா? ஓகே, இந்த சைடு இவன் தான் என் தம்பி, மாமா செல்லம். பார்த்தீங்களா, மாமா மேலே இருக்கும் வந்து பெரிய ஸ்மைல் பண்ணிக்கிறாங்க. தென் இதெல்லாம் குட்டீஸ், என் அக்கா பையன், இது அவங்களுடைய அண்ணன் பொண்ணு, இவங்கெல்லாம் எங்கள் ரிலேஷன் பாப்பாஸ். இதுதான் வந்துட்டு எங்கள் பர்த்டே லுக். இதுதான் வந்து யஷ்வந்த் குட்டியோட பர்த்டே ட்ரெஸ்ஸு. ஓகேவா? இது வந்து எல்லாருமே அங்கே வந்து எல்லாரும் ஷூ பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்களா, ஸ்மைலிங் கில்லர் சிசுக்குட்டி கியூட்டாக இருக்கானா? கியூட் குட்டி. அப்போ வந்து அவனுக்கு பல் வந்திருக்காது. ஸோ பார்க்கவே சூப்பராக இருப்பான், க்யூட்டாக இருப்பான், இன்னும் க்யூட்டாக இருப்பான். இப்போ இருக்கிறத விட இன்னும் க்யூட்டாக இருப்பான். இப்போ க்யூட் தான், பட் குழந்தைலாம் கொஞ்சம் க்யூட் தான். 4 சிசுக்குட்டியும் அவனை போஸ்ட் கொடுத்து எடுக்க வைக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சுங்க எங்களுக்கு. இதுதான் அவனுடைய பர்த்டே கேக். எப்படி இருக்கு கமெண்ட் பண்ணுங்க. இதுதான் அவன் ஃபர்ஸ்ட் பர்த்டே கேக். பார்த்து வாங்கணும் நானும் அவங்க அப்பா. உண்மையாக அவர்லாம் வந்து எல்லாமே பார்த்து பண்ணாரு. அவர் இப்போ இல்லைன்றது தான் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஓகேவா? நான் சரி ஓகே, அவரை பற்றி பேசல, நான் அழுதுருவேன். ஸோ ஓகே, இங்கே பாருங்க, இதுதான் வந்துட்டு பர்த்டே கேக்கோட நாங்கள் எடுத்தோம். தெரியுதா? இதோ இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க தான் வந்து என் அப்பா, இது என் அம்மா, இது வந்துட்டு நாங்கள், என் ஹஸ்பண்ட், இது எங்கள் மாமா, இது எங்கள் அத்தை, இது என் வீட்டுக்காரோட அண்ணன் அண்ணி, அவங்களோட குழந்தை, அண்ணன் அண்ணியோட குழந்தை. கேக் வெட்டும்போது பார்த்தீங்களா எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும்னு. இங்கே வந்துட்டு இதுதான் என்னோட ஃபேமிலி. இது என் தம்பி, இது என் அக்கா, என் அக்காவோட பொண்ணு பையன், எங்கள் மாம்ஸு, என் அக்கா வீட்டுக்காரு, இது என் ஹஸ்பண்ட், குட்டீஸ், இது என் அம்மா அப்பா, இது நானும் சிசுக்குட்டி. க்யூட்டாக இருக்கா எங்கள் ஃபேமிலி? ரொம்ப க்யூட்டான ஃபேமிலிங்க. பார்த்தீங்களா, கேக் வைக்கும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருந்தோம். உண்மையாக அன்னைக்கு அந்த டே வந்துட்டு என்னோட என் ஹஸ்பண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்கன்னு சொல்லலாம். பாருங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு. இவனும் என் தம்பியும் இந்த பையனும் தான் வந்துட்டு இவனும் தம்பி தான். இவங்க 2 பேரும் தான் வந்துட்டு டெக்கரேஷன் பண்ணாங்க. இவன் தான் வந்து எங்களுக்காக பண்ணி கொடுத்தான். இது வந்து என் தம்பி. 2 பேருமே எனக்கு தம்பி தான்.
இது பார்த்தீங்களா சூப்பராக ஸ்மைல் பண்ணுறோமா, எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பி உண்மையாலுமே. நான் வீடியோவும் எடுத்தேன். நாங்கள் ஃபஸ்ட்டு பர்த்டேன்றதுனால நான் வீடியோ நான் இன்னொரு நாள் ஷோ பண்ணி காமிக்கிறேன், அதாவது நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? இதோ பாருங்கள், க்யூட்டாக இருப்போம். இதெல்லாம் நாங்கள் முன்னாடி நாளே தனியாக போய் ஸ்டூடியோவில் எடுத்து சிரிக்க வச்சு க்யூட்டாக சிரிப்பான் பாருங்க, பல்லே வந்திருக்காது. க்யூட்டாக இருக்கான சசிகுட்டி. இதோ பாருங்க, இது நாங்கள் 3 பேரும். இதை பார்த்தீங்களா, நான் ஊட்டி விடுறேன் பாருங்க. இது எங்கள் மாமா இந்த சைடு இது என் அம்மா அப்பா ஊட்டி விடுறாங்க பாருங்க. இந்த சைடு எங்கள் அப்பா அக்காவோட குழந்தை. பார்த்தீங்களா, இது அவங்க அண்ணா, என் ஹஸ்பண்டோட அண்ணா. இது அவங்க அண்ணி, இது எங்கள் அத்தை. பார்த்தீங்களா, பார்த்தீங்களா. ஆக்சுவலாக எனக்கு யாராவது ஒருத்தவங்க பிடிச்சி எடுத்துருந்தா நான் சூப்பராக ஷோ பண்ணி காமிச்சிருப்பேன். நானே பிடிச்சி காமிக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதுதான் எங்கள் அக்காவோட வீட்டுக்கார, எங்கள் மாம்ஸ் இவங்க. இது என் தம்பி, குட்டி தம்பி, என் தம்பி. மாமா செல்லம். இங்கே என் தம்பி, அது என் தம்பியோட ஃப்ரெண்டு, எனக்கு தம்பி தான். எங்கள் அக்கா பையன் எல்லாரும் கேக் ஊட்டி விடுறோம்ப்பா. சசிகுட்டி பார்த்தீங்களா, இது எங்கள் ஹஸ்பண்டோட அண்ணன் பொண்ணு. இது என் பையன். க்யூட்டாக இருக்கானா? க்யூட்டாக இருப்பாங்க, பல்லாம் வந்திருக்காது, அப்போ சூப்பராக இருக்கும். இதோ பார்த்தீங்களா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபோட்டோ. இது நான் உண்மையாக சொல்லணும், என் ஹஸ்பண்ட் தான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். தெரியல, பாருங்க சூப்பராக இருக்கா. அவருக்கு அவங்க கூட போஸ் எடுத்துட்டாலும் பெரிய விஷயம். அவருக்கு என் கூட எல்லாமே போஸ் எடுத்துருவான். பட் என் ஹஸ்பண்ட் கூட டக்குன்னு ஒரு போஸ் தரமாட்டான், அப்பா கூட. அவர் அதனால ஒரு சின்ன விஷயம் செஞ்சா கூட அது பெருசாக சொல்லுவார். அவர் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவார். இங்கே பார்த்தீங்களா, சசிகுட்டி சூப்பராக இருக்கா. இதுவும் பர்த்டே ட்ரெஸ் தான். 2 ட்ரெஸ் எடுத்தேன் எனக்கு, ஒன்று க்ரீன், இன்னொன்று ப்ளூ. நல்லாக்கா. முன்னாடி நாளே நாங்கள் ஃபோட்டோ ஸ்டுடியோக்கு போயிட்டு 2த்துலேயுமே ஃபோட்டோ ஷூட் பண்ணோம். ஏன்னா அன்னைக்கு எப்படி இருப்பான்னு தெரியாது இல்லையா, அதனால. இது பார்த்தீங்களா, எல்லாம் ரிலேஷன்ப்பா. இது அவங்க பாட்டி. இந்த சைட் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரிலேஷன் தான். இது என் அக்கா, எங்கள் மாம்ஸ். இது என் அப்பா, எங்கள் மாமா, இது எங்கள் ஃபேமிலி. தெரியுறாங்க. அதே போல் இதெல்லாம் இது என் ஃபேமிலி. இது எல்லா ரிலேஷன். இதுதான் இது ஃபேமிலி. க்யூட் ஃபேமிலி, பாசக்கார ஃபேமிலி எல்லாமே. பார்த்தீங்களா, சசிகுட்டி இப்போ சூப்பராக இருக்கா. பர்த்டே பாய் பாருங்க, க்யூட்டாக இருப்பான். அதெல்லாம் க்யூட்டாக சிரிக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்களா, அவனுக்கு நாங்கள் பர்த்டேக்கு 2 கிஃப்ட் நாங்கள் யோசிச்சு வச்சுருந்தோம். அவன் இது ரொம்ப ஆசைப்பட்டானா. ஸோ ஓகே, இதையே பெருசாக பேக் பண்ணி போட்டுடலாம் அப்படின்ட்டு இதை பேக் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டு நைட்லாம் உட்காந்து நானே என் ஹஸ்பண்டும் கஷ்டப்பட்டு பேக் பண்ணி சூப்பராக பண்ணிட்டோம். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கேவலமாக தான் பேக் பண்ணோம். பட் இருந்தாலும் எங்களுக்கு அவன் அதை எடுத்துட்டோன்னே அவன் அப்படியே அதில் உட்காந்து விளையாண்டது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. சூப்பராக போஸு கொடுத்துருந்தான். க்யூட்டாக இருக்கு. இதை பார்த்தீங்களா, இதெல்லாமே ரிலேஷன் தான். இதெல்லாமே ரிலேஷன்ஸ். இது அவங்க அண்ணன் அவங்க ஃபேமிலி. இது ஃபுல்லாக அவங்க ஃபேமிலி. ஓகேவா? எங்கள் அத்தை, மாமா, பாட்டி, அவங்க அண்ணன் ஒய்ஃப் எல்லாருமே. ஓகே, பாருங்க. இதுதான் நாங்கள் பேக் பண்ண கிஃப்ட்டுங்க.
அது எப்படியோ கஷ்டப்பட்டு நிறைய பேப்பர்ஸ்லாம் செட் பண்ணி அதை பேக் பண்ணவே முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் வீட்டிலேயே பேக் பண்ணோம். அப்புறம் இன்னொரு கிஃப்ட் என்னென்னா, முக்கியமாக சொல்லணும், இந்த கிஃப்ட்டுங்க. அவனுடைய ஃபேஸ் போட்டு நாங்கள் இன்ஸ்டாவில் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். உண்மையாக சூப்பராக இருந்துச்சு. அது இன்னும் இருக்குது, நான் அங்கே வச்சுருக்கேன், ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்குது. சூப்பராக இருக்கும் அது ஃப்ரேம் வந்துட்டு பாருங்கள். அவனோட எல்லா ஃபோட்டோஸும் வந்து அதில் நாங்கள் வந்து வச்சுருப்போம். நாங்கள் 2 கிஃப்ட் பண்ணோம். அதில் இது ஒரு கிஃப்ட்டு, இது ஒரு கிஃப்ட்டு, இது ஒரு கிஃப்ட்டு. அந்த கிஃப்ட்டு தனியாக எடுத்துக்காங்கன்னு பார்த்தேன். இதாங்க எங்கள் அப்பா தாத்தா செல்லமாயிட்டார். இது என் அக்கா பொண்ணு, என் அக்கா பையன், என் தம்பி, அம்மா, இதெல்லாம் நானும் என் வீட்டுக்காரு. இதாங்க என் அம்மா, என் அப்பா, என் பாப்பா, குட்டி பாப்பா. இது என் தம்பி, பார்த்துக்கோங்க. என் தம்பி, என் வீட்டுக்காரு, என் தெரியுறாங்க. ஓகே, சசி குட்டி கியூட் குட்டி பாருங்க, போஸ் கொடுக்குறாரு. கியூட்டா அந்த பொம்மையை வச்சுருக்காங்க. நீ ஃபுல்லாக சமாளித்தோம், போஸே தர மாட்டேன்னு சொல்லிட்டான். பயங்கரமாக சமாளித்தோம் கஷ்டப்பட்டு. பார்த்தீங்களா எப்படி போஸ் கொடுக்குறான்னு? பார்த்தீங்களா, இந்த போஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அழகாக வந்துட்டு நாங்கள் கொடுத்த கிஃப்டில் வந்து நல்லா போஸ் கொடுத்தான். அதனால் இது வந்து நல்லா பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த போஸ் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். தென் இது வந்துட்டு பர்த்டே ட்ரெஸ் நாங்கள் முன்னாடி நாளே இது வந்துட்டு ஸ்டூடியோவில் எடுத்தோம். நல்லா இருந்துச்சு, பட் சிரிக்கல அவங்க. இதுவா வந்து இவங்க வந்து ஏதாவது வண்டி இருந்தால் கொடுங்க அப்படி சொல்லியிருந்தாங்க ஸ்டூடியோவில். பட் நாங்கள் அப்போது கிஃப்ட்டுக்காக மட்டும்தான் வாங்கி வச்சுருந்தோம். சரி, அப்போ இதுதான் இருந்துச்சு. சரி, இதை வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துடலான்னு எடுத்தோம். 3 ட்ரெஸ் போட்டோம். நாங்கள் 4 ட்ரெஸ் போட்டோ அவனுக்கு எடுத்தோங்க. நல்லா இருக்குல்ல? குட்டி பார்த்தீங்களா, சூப்பராக சிரிக்கிறானா சசி குட்டி? எப்படி இருக்கான்? கியூட்டாக இருக்காங்க. இன்சைட் பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தை, மாமா, அவங்க தாத்தி செல்லம். இங்கே வந்து அவங்க பெரியப்பா, அவரோட அண்ணன். இது வந்து அவங்க அண்ணன், அண்ணி. இதெல்லாம் வந்துட்டு எங்கள் ஃபேமிலி. ஓகே, பாருங்க, இது எங்கள் ஃபேமிலி. நெக்ஸ்ட் இது பார்த்தீங்களா, நான், என் ஹஸ்பண்ட், என் பையன், என் அக்கா, நான், என் அக்கா பசங்க. இது குட்டீஸ் எல்லாரும் குட்டீஸ். இதோ பாருங்கள், இதுதான் ஃபஸ்ட்டு பர்த்டே கிஃப்ட். நான் வந்து அங்கே போனோன்னா நான் கண்டிப்பாக இதை வந்து உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன். இதில் கொஞ்சம் கிளியராக தெரியாது, பட் இருந்தாலும் உங்களுக்கு அதை வந்து தனியாக ஷோ பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இதோ பார்த்தீங்களா, குட்டீஸ்லாம் வந்து நின்று நான் அவங்க போஸ்ட் கொடுத்து செஷன் சூப்பராக இருக்காங்களா? நிறையா போஸ்ட்லாம் வந்து நிற்க வச்சு கஷ்டப்பட்டு எடுத்தோங்க. நானாக கிளாப் பண்ணிக்கிட்டே இருக்கேன். சிசு பாருடா பாருடா பாருடான்னு. சூப்பரா. இந்த போஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் க்யூட்டாக சிரிப்பான் பாருங்களேன். அவனை க்யூட்டாக இருக்காங்க, க்யூட்டாக சிரிப்பான், நல்லா இருக்கும் எல்லாமே. பார்த்துட்டிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா இது அவங்க அண்ணி, நாங்கள், இது என் அக்கா, எங்கள் மாமா, எங்கள் மாம்ஸ் எல்லாரும். இது எங்கள் ஃபேமிலி. அப்படியே போனீங்கன்னா இது எங்கள் ஃபேமிலி, என் அக்கா, மாமா, தம்பிங்க எல்லாருமே. இது அவங்க அண்ணி, அண்ணன் எல்லாரும். எப்படி இருக்கு எங்கள் ஃபேமிலி பார்க்க? எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் ஃபேமிலி எப்படி இருக்குது, ஃபோட்டோஸ் எப்படி இருக்குது, நாங்கள் எப்படிலாம் எடுத்திருக்கோம் எல்லாமே சொல்லுங்கள். பட் என் ஹஸ்பண்ட் இருந்திருந்தாங்கன்னா வந்துட்டு இதை வந்து இன்னும் பெருசாக சொல்லியிருப்பாங்க. இது எனக்கு தெரியல. இதுதாங்க என்னோட ஃபேவரட் ஃபோட்டோன்னு கூட சொல்லலாம். என் வீட்டுக்கார் தூக்கி அவன் வந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தானா, அவர் அன்றைக்கி ஃபுல்லாக சொல்லிக்கிட்டே இருந்தார். உண்மையாக இது வந்து ரொம்ப பிடிச்ச ஃபோட்டோ. சரி, நான் எழுதுருவோம் போலே. சரி,
ஓகே, நான் அழுவக்கூடாதுன்னு நினச்சி தான் வந்தேன். பட் ஆனால் அவரை பற்றி பேஸ் பண்ணி கலங்கிடுச்சு. ஓகே, எப்படி இருக்கு இந்த போஸ்ட்? இந்த போஸ்ட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? குறும்பா தான் இதோ பார்த்தீங்களா, அவ்வளோதான் ஃபோட்டோ முடிய போகுது. இதெல்லாம் வந்துட்டு அங்கே எங்கள் அத்தை மாமா, இந்த ஃபேமிலி, என் ஹஸ்பண்ட் ஃபேமிலி, என் ஃபேமிலி, நாங்களாம் வந்து தனியாக திரும்ப லாஸ்ட்டாக எடுப்போம். வந்து போஸ்ட் கொடுத்தாங்க, கொடுக்க மாட்டேன்ட்டோம். அதனால இங்கே பாருங்க, ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் பர்த்டேன்றதுனால நாங்கள் வந்து வீடியோ போட்டே ஆகணும் அப்படின்னு ஒரு பிளானில் இருந்தோம். வீடியோ வச்சோம், டெக்கரேஷன் பண்ணோம். சாப்பாடு வந்து அன்னைக்கு பிரியாணி போட்டோம் எல்லாருக்கும். நிறைய போச்சு, நல்லா போச்சு. நல்லா உண்மையாக ஹாப்பியாக போனது எங்களுக்கு. அதே போல் காது குத்தும் வந்துட்டு கோவிலில் நல்லா சிறப்பாக பண்ணோம். பட் ஆனால் அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து இல்லை. ஸோ அது நடத்திட்டோன்னே அவங்க இருக்க மாட்டாங்க, நான் யோசிக்கல. பட் ஆனால் தெரியல, எனக்கு அது சொல்ல தெரியல, விடுங்க. ஓகே, இதெல்லாம் வந்து என் ஃபேமிலி தான் சாப்பிட்டுட்ருக்காங்க. பாருங்க, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. சிசுக்குட்டியோட க்யூட் ஃபோட்டோ பாருங்க. ஓகே, நல்லாக்கா? லைட்டாக கோல்டு எனக்கு. பாருங்க, க்யூட்டாக சிரிக்கிறான்ல. இதுலேயும் நல்லா இருப்பான். ஆக்சுவலாக கோட் போட்டு எடுத்தோம். அப்புறமா நான் என்ன சொன்னேன், கோட் கழட்டிட்டு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக இருந்துச்சு. ஸோ கோட் கழட்டிட்டு எடுத்தோம். அவ்வளோதான், ஃபோட்டோஸ் ஃபினிஷ். எப்படி இருந்துச்சு எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? எனக்கு இந்த ஆல்பம் வந்து எப்படி சொல்கிறது, எனக்கு இதை காமிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. சரி, இதை ஒரு வீடியோவாக போடணும்னு நினச்சேன், போட்டுட்டேன். பட் ஆனால் இப்போ நான் இப்போ வந்து எடுத்து பார்க்கும்போது எனக்கு கண்ணை கலங்கிடுச்சு. என்ன சொல்கிறது தெரியல. என் ஹஸ்பண்டை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அவ்வளோதான், எனக்கு சொல்ல தெரியல. விட்டா எழுதுருவேன். ஓகே, நான் எதுவும் பேசலை. எப்படி இருந்துச்சு என் பையனுடைய ஃபர்ஸ்ட் பர்த்டே ஆல்பம்? எப்படி இருந்துச்சு, எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, நான் வீடியோ ஃபினிஷ் பண்ணுறேன். நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக பாருங்கள் என் பையனோட ஆல்பம். ஓகேவா? எல்லோரும் பாருங்கள், பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெயினாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் தான் எனக்கு முக்கியம். ஓகேவா? சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, மிஸ் யூ பிஷா, மிஸ் யூ. ஓகே, நான் வீடியோ ஃபினிஷ் பண்ணுறேன். நான் கண்டிப்பாக வந்துட்டு என் பையனுடைய பர்த்டே வீடியோ வந்துட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? பார்த்துட்டு எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க. தலையெழுத்தும் சரியில்லை, என் விதியும் சரியில்லை, எனக்கு அதிர்ஷ்டமும் இல்லைன்னும் போது யாரால என்னை காப்பாற்ற முடியும்? அதெல்லாம் மட்டும்தான் போச்சுன்னு பார்த்தா எனக்குன்னு இருந்தவங்களும் இப்ப என் கூட எல்லாமே போய்